ஹாய், நான் சுஜாதா ரெங்கராஜ், உங்கள் நியூட்ரிஷனிஸ்ட். நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுமே உங்கள் பெட்ல இருந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்து போகும்போது உங்களுக்கு குதிகால் வலி இருக்குதா? ப்ரீவியஸ் டேஸ் ஸ்ட்ரெனுவஸாக ஒர்க் அவுட் செய்துட்டு வந்த மாதிரி ஒரு மசில் பெயின், ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்களா? இல்லாட்டின்னு சொன்னால் ஒரு நெக்கில் ஒரு ஸ்டிஃப்னஸ், இல்லாட்டினா ஒரு க்ரானிக் பேக் பெயின், நீ பெயின், ஆங்கிள் பெயின், இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? இல்லை எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறீங்களா? இல்லை சரியாக தூங்க முடியலையா? இல்லை ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? லைக் ஆக்னே, ஃப்ளேக்கி ஸ்கின், ரேஷஸ் அந்த மாதிரி. இல்லாட்டா உங்களுக்கு ஏதாவது இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் இருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்களா? இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு விட்டமின் டி வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் 600 இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் விட்டமின் டி வேணும்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சன்லைட்லேருந்து நமக்கு ஃப்ரீயாகவே விட்டமின் டி கிடைக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் நம்ம சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு வேணுங்கிற விட்டமின் டி கிடைக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃபேஸ் அண்ட் ஃபிங்கரை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 42 மினிட்ஸ் நீங்கள் சன்லைட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கீங்க, உங்கள் ஆர்ம்ஸையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 19 மினிட்ஸ் நீங்கள் சன்லைட்டில் நின்னா போதும். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் லெக்ஸையும் சேர்த்து நீங்கள் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 11 மினிட்ஸுக்கு சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். நீங்கள் ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்க, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, உங்கள் அப்பர் பாடியும் சேர்த்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு ஜஸ்ட் 7 மினிட்ஸ் நீங்கள் சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு வேணுங்கிற விட்டமின் டி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 11 மினிட்ஸோ 7 மினிட்ஸோ நீங்கள் சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நான் முதல்ல சொன்ன அந்த சிம்டம்ஸை எல்லாம் ஓவர் கம் பண்ண முடியுமா, அட்ரஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் சொன்ன அந்த 600 இன்டர்நேஷ்னல் யூனிட் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு நார்மலான ஒரு ஆளுக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொன்னால் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இன்னும் அதிகமான விட்டமின் டி உங்களுக்கு தேவை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். இதை தவிர்த்து உங்கள் ஸ்கின் கலர், அப்புறம் உங்கள் ஏஜ், நீங்கள் என்ன மாதிரியான இடத்துல வாழ்ந்துட்டுருக்கீங்க, அங்கே எவ்வளோ சன்லைட் உங்களுக்கு கிடைக்குது, உங்கள் லிவரோட ஹெல்த்து, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு எவ்வளோ விட்டமின் டி வேணும், நீங்கள் எவ்வளோ நேரம் சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்ற விஷயத்தை அஃபெக்ட் பண்ணும். என்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காக சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் விட்டமின் டி சப்ளிமெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கும் போது அது விட்டமின் D3 + விட்டமின் K2 காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த விட்டமின் D3 அண்ட் K2 இது ரெண்டுமே ஃபேட் சால்யூபிள் விட்டமின். ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபேட்டி ஃபுட் எடுத்துக்கும் போது சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம்.